Hi friends, welcome to Chennai food. வீட்ல இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்பவே ஈஸியா டேஸ்டியான ரவா பர்வி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ரவையை வறுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். அதை வறுத்துக்கலாம். நிறம் மாற வேண்டாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். ரவை லேசா வறுபட்டதும் அதுல நாம தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதையும் ரவையோட சேர்த்து லேசா வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரவையை நான் வறுத்துட்டேங்க. நல்லா வாசனை வருது. வாசனை வர அளவுக்கு வறுத்தா போறோம். நிறம் மாறக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் ரவை வறுத்த அந்த பேனையே மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு நம்ம ரவை எடுத்ததுனால நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணுங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் அவசியம் கிடையாது. நல்லா கரைஞ்சிட்டு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொதிச்சிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சான்னு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் விரலில் தொட்டு பார்த்தீங்கன்னா 2 விரலையும் பிசுபிசுன்னு ஒட்டணும். இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போகிறோம். இதுக்கு பாகுபதம்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இனிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் 1 பிஞ்சு சால்ட் சேர்த்திங்கன்னா இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடியும் சால்ட்டும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த அந்த தேங்காய் ரவை ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் எல்லா ரவையும் தேங்காயும் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விடணும். இறுகி வரணும். பாருங்கள், ரவையை சேர்த்துட்டு இப்போ நல்லா இறுகி வந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். ஆரம்பத்தில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருந்தோம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திரண்டு வந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் திரண்டு வரணும். நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சட்டுன்னு எடுத்து மாற்றி விட முடியும். நெய் இல்லைனா எண்ணெய் தடவி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா திரண்டு வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ரொம்ப கெட்டியாக ஆகிடக்கூடாது. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா இறுகிடும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டில் மாற்றி விட்டுடுறேன். இதை அப்படியே வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பக்கமாக பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஒரு பக்கமாக வச்சு லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. பொடியாக நறுக்குன்னா இந்த முந்திரி பருப்பை இதில் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கும்போது தூவி விட்டால் தான் அதில் ஒட்டிக்கும். இல்லைனா தனித்தனியாக வந்துடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ரவா பர்பியை நல்லா ஆற விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா ஒவ்வொரு பீஸும் உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா பர்பி. ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் ரெடி பண்ணலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரவை சர்க்கரையை வச்சு நம்ம 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வராங்கன்னா சட்டுன்னு அவங்களுக்கு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி அவங்கள அசத்தலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா பர்பி ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.